விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக விசாரணைக்காக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜராகியுள்ளார். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் உள்ளார். சரவணன், இது தொடர்பான விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம் கிருஷ்ணாணி. டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது அமலாக்கத்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் ஆஜராகியுள்ளார். டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்ற முறைகேடுகள் தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை ஆனந்த் ஒழிப்புத்துறை அலுவலகத்திற்காக நேரிட்ட போது அவரிடம் விசாரணை தொடங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் டாஸ்மாக் நிறுவனத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஏற்கனவே தமிழகம் முழுவதும் 41 இடங்களில் அதிரடி சோதனைகள் மேற்கொண்டனர். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய இடங்கள், முன்னாள் டாஸ்மாக் இயக்குநர் மற்றும் மூத்த மண்டல அதிகாரிகள் உள்ளிட்டவருடன் தொடர்புடைய இடங்களிலும் இந்த சோதனைகள் நடைபெற்றது. இந்த சோதனைகளின் போது வழக்கு விசாரணைக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் பல்வேறு ஆவணங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை அதிகாரிகள் ஏற்கனவே தீவிரமாக ஆய்வு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தை அணுகி முன்ஜாமீன் பெற்றிருந்தார். அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை மேற்கொள்ளும் விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்றும், விசாரணைக்காக சம்மன் அனுப்பப்படும் ஒவ்வொரு முறையும் தவறாமல் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளை உச்சநீதிமன்றம் விதித்திருந்தது. அந்த நிபந்தனையின் அடிப்படையிலே லஞ்ச ஒழிப்புத்துறை அனுப்பிய சம்மனை ஏற்று செந்தில் பாலாஜி விசாரணைக்கு நேரில் ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கடந்த சில நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில் இன்று சட்டப்பேரவை கூட்டம் இல்லாத நாளாக இருப்பதால் விசாரணைக்கு ஆஜராகும் வகையில் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. அந்த சம்மனில் குறிப்பிட்டபடி இன்று காலை வர ஆலந்தூரில் லஞ்ச ஒழிப்புத்துறை தற்போது விசாரணைக்கு சென்றிருக்கிறார். டாஸ்மாக் மதுபானங்கள் கொண்டு செல்வதற்கான போக்குவரத்து ஒப்பந்தங்களில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்துள்ள முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மதுபாட்டில் ஒன்றுக்கு கூடுதலாக 10 ரூபாய் தரப்பட்டதாக கூறப்படும் தொகை தொடர்பான முறைகேடுகளில் உள்ள குற்றச்சாட்டுகளும் இடம்பெற்றுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட ஆணைகள் அடிப்படையிலும் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. 41 இடங்களில் நடைபெற்ற சோதனைகளின் போது கைப்பற்ற ஆவணங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை ஆய்வு செய்துள்ளனர். செந்தில் பாலாஜியும் அதிகாரம் வைத்து அவர் அளிக்கும் பதிலில் ஏற்பட்ட அடுத்த கட்ட விசாரணை மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிருஷ்ணகிரி. விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சரவணன்.